ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பிப்ரவரியில் 9ஆம் தேதியில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு வராத பண வரவு உங்களுக்கு வருவதற்கு ஒரு சிறப்பு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ராகு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் சிறப்பான முறையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே ஃபஸ்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நியாயமாகவோ நேர்மையாகவோ எதையும் செய்து முடிக்கக்கூடிய குணமுடைய துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலம் லாபமானது கிடைக்க செய்யும். மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். எல்லாத்திலுமே ஆன்மீகத்தில் நாட்டமானது உண்டாகும். மனதெகிரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி தெளிவு உங்களுக்கு உண்டாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு திருப்திகரமாக தொழில் நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அனுகூலமாக நடக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. நீங்கள் சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி நிறைய உதவிகள் செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அதனால் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலையோ அமையோ. அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதனால் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அப்புறம் பிள்ளைகளுடைய மன மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதோடு உங்கள் விருப்பங்கள் மொத்தமாக இந்த மாதம் கைகூடும். பெண்களுக்கு கூட மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். அதிலும் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க, கட்சி பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து வெற்றியானது அடைவீங்க. அதுவும் மாணவர்கள் சில நுணுக்கங்களை கற்று தெளிவடைவீங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதோடு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளால் அடுத்தோரை நம்பி காரியத்தில் இறங்கும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த பணியை முதல்ல முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்குது. ஆனால் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவிற்கு வெற்றி அடையும். அந்த வெற்றி அடைகிறத கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் கிரகநிலைகளால் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். கணவன் மனைவியிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம். பிள்ளைகளோடு பேசும்போது எச்சரிக்கை தேவை. உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லது.
இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்போது முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துல கூட பணவரவு உண்டாகும். அதை நினச்சி நீங்கள் நல்லா சந்தோஷப்படுங்க. அப்புறம் விஷாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளால் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகும். சமாளித்து முன்னேறக்கூடிய திறமையானது இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீங்க. போட்டிகள் சாதகமான பலனை தரும். பணவரவு இருக்கும். உறவினரால் அதிக அனுகூலம் இருக்கும். கஷ்டங்கள் குறையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வராத பணம் வர இந்த பரிகாரத்தை ஒரு முறை நம்பிக்கையோடு துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் செய்திடுங்க. நிச்சயம் உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உடனடியாக உங்களுக்கு பலிக்கும். ஆக்சுவலி நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாவாகவோ கொடுத்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்பவும் கிடைப்பதற்கு வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த தாந்திரிக மற்றும் ஆன்மீக பரிகாரம். இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தொடர்ந்து அறிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்திடுங்க. பணம் வாங்கியவர்களை விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்குது. பணத்தையும் வாங்கி வைத்து கொண்டு நம்மை அலையவோ வைப்பவர்கள் இன்று பெருகி வர்றாங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறுதான். வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறுதான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகக்கூடாது. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யணும். பொதுவாக வீட்டில் காமாட்சம்மன் விளக்க பூஜரையில் ஏற்றி வழிபாடு செய்வோம். கூடவே குத்துவிளக்கு மகாலட்சுமியின் அருக்கடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இதையும் ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கு ஏற்றி வைத்தீங்கன்னா இல்லத்தில் ஒரு பொழுதும் புலம்பல் சத்தம் கேட்காது. குத்துவிளக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த மாதந்தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்கள். குத்துவிளக்கு நல்லா பெருசாக விளக்காக இருக்கிற மாதிரி ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம். வராத பணவரவு, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னிமூலையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான 3 பொருட்கள் உண்டு. முதல்ல கருப்பையல் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பையல் சனி பகவானுக்கு உகந்தது, கடன்களை தீர்க்கக்கூடியது, பிறவி கர்மங்களையும் அழிக்க வல்ல சக்தி கொண்டது. இந்த கருப்பையிலோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தய பணவரவை இருக்கக்கூடியது, நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது. இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்க்க வேண்டும். கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜையில் வைங்க. பின் குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னிமூலையில் இதை வைக்க வேண்டும். அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளுக்கும் எட்டாதவாறு வைத்து விடுங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க. இப்படி செய்து வந்தால் வராத பணம், வந்து சேர வேண்டிய பணம், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க உடனடியாக இந்த பிப்ரவரியில் செய்திடுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதம் இந்த பரிகாரம் செய்யாட்டியும் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. இதனால் குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியில் தடை போன்றவை விலகும். எதிலுமே நன்மையானது உண்டாகும். அப்புறம் இந்த மாதம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் பிப்ரவரி 24, 25. அதிர்ஷ்ட தினம் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கான முழுசாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா பலன்களையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால்
இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.